வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 40வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கம்மிங் ஏப்ரல் 22 நைட்டு 7:30 லக்னோ கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஆல்ரெடி லக்னோவும் டெல்லி கேபிட்டல்ஸும் முதல் போட்டி, இந்த ரெண்டு டீமுக்கும் முதல் போட்டி நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அந்த மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை வின் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சும் நோட் பண்ணிக்கோங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் தான் மேட்சை வின் பண்றதுக்கு 95% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், கிராண்ட் லீக்கோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்மால் லீக்கான பெஸ்டான டீம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து சேனல்ல கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் லக்னோ கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போகுது. லக்னோ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலி பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பேட்டர்ஸ் இந்த வென்யூல லிட்டில் பிட் டைம் எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் செட்டில் ஆன பேட்டர்ஸ்னால மட்டும்தான் இந்த வென்யூல ஸ்கோர் ஆட முடியும். ஸோ இங்க ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சாதகமான ட்ராக் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. ஓவராலா 15 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 7 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 7 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்ல 4 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல சேஸ் பண்ண டீம் 3 மேட்சும் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேட்சும் 200+ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டார்கெட்டை கொடுத்தனால வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 185க்கு பிலோவா டார்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா சேஸ் பண்ற டீம் வின் பண்ணிடுவாங்க. சப்போஸ் 190+ போறாங்க அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் பேட்ல பண்ண டீமுக்கு வின்னிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 160, ஹையஸ்ட் டோட்டல் வரும்போது KKR 235 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் வரும்போது RCB 108க்கு ஆல் அவுட்டை பறி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ற டீம், சப்போஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பவுலிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மேபி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா ஓன் கிரவுண்டு, ஸோ நம்ம ஒரு 210+ டார்கெட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துல அவங்க மேபி பேட்டிங் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 50-50 ஆப்ஷன் தான். ஸோ டாஸ் வின் பண்ணா அவங்க பேட்டிங் எடுப்பாங்க, பவுலிங் எடுப்பாங்க. ஆனா கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணா பவுலிங்கை தான் ப்ரிஃபர் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் அவங்க பவுலிங்கை ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெல்லி தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவரால் 6 மேட்சஸ், அதுல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 3ம் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்ல ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அந்த மேட்ச்லயும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் 95% வரைக்கும் இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில, அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான தேடிட்டீங்களா, உடனே பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரக்டா இந்த 2 winners in 4 member கான்டெஸ்ட்டுக்கு வாங்க. இதுல ஓவராலா 4 யூசர்ஸ் தான் ப்ளே பண்ண போறாங்க இந்த கான்டெஸ்ட்ல. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசர்ஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசர்ஸ் 2 யூசர்ஸுக்குமே இங்க பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 560 ரூபா கான்டெஸ்ட்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா 2000 ரூபா பிரைஸ். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 1000 ரூபாயும் அண்ட் தென் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசர்ஸுக்கு 1000 rupees பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 மெம்பர் தான். அதுல கண்டிப்பா ஃபர்ஸ்டோ செகண்டோ நம்ம டீம் வந்துடும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தா கூட செகண்ட் பிளேஸ்ல வந்தா கூட நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்டெஸ்ட் வந்து நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அண்ட் தென் எந்த ஒரு TDS GST கிடையாது. டெய்லி எல்லா மேட்சும் கிவ் அவே இருக்கு. அண்ட் தென் 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டான்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப் பூம் 11 ஆப். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டிட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் டோல் பார்த்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், ஐடன் மார்க்ரம் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர். அண்ட் தென் அப்துல் சமாட், சர்துல் தக்கூர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், திக்வேஷ் சிங் தக்கூர், பிரின்ஸ் யாதவ். இதான் LSGயோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் பிரின்ஸ் யாதவும் அண்ட் தென் மிச்சல் மார்ஸ், இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு எடுக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சீமர் பிரின்ஸ் யாதவ் 1, ஆவேஸ் கான் ரைட் ஆர்ம் சீமர் அண்ட் தென் சர்துல் தக்கூர் 3.
3 ஃபாஸ்ட் bowling யூனிட். அந்த ஸ்பின்னர்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் டிக்வே சிங் தக்கூர் 4, ரவி பிஸ்னாய் 5. ஓவராலா 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். மேபி எக்ஸ்ட்ராவா ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா எய்டன் மார்க்ரம் ஒரு 6th ஆப்ஷன்ல ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 5 பிளேயரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல மேபி யாரும் எக்ஸ்பென்சிவா இப்போ பிரின்ஸ் யாதவ்ல லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா சர்துல் தாக்கூர் எக்ஸ்பென்சிவா போறாரு அப்படின்னா சர்துல் தாக்கூர் 3 ஓவரும் பிரின்ஸ் யாதவ் 3 ஓவர் பவுல் பண்றாங்கன்னா அப்ப எய்டன் மார்க்ரம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை எல்எஸ்ஜியோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்குக்கும் அபிஷேக் போரல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 கருண் நாயர் அண்ட் தென் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசிட்டோ சர்மா, விப்ரஜ் நிகாம், மிச்சல் ஸ்டார், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் தென் மோஹித் சர்மா. இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மாவும் கருண் நாயர் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் யூனிட் எடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர் மிச்சல் ஸ்டார்க் 1, அந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ல முகேஷ் குமார் 2, மோஹித் சர்மா 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். அண்ட் தென் ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் குல்தீப் யாதவ், லெக் பிரேக் ஸ்பின்னர் விப்ரஜ் நிகாம், அந்த லெஃப்ட் ஆர்ம் மார்டெக்ஸ் அக்சர் பட்டேல். ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 5 பிளேயரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி முகேஷ் குமார், மோஹித் சர்மா 2 பேரும் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அக்சர் பட்டேல் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்மால் லீக்ல இந்த மாதிரி சேஃப் ஒரு டீம்ல போகலாம், கிராண்ட் லீக்ல இந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸோட போகலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஸ்மால் லீக்கான டீமை நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்மால் லீக்ல சேஃபா ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய எல்எஸ்ஜில இருந்து மிச்சல் மார்ஸ் 1, ஐடன் மார்க்ரம் டூயல் ஆப்ஷன் இருக்கு 2, அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல வரக்கூடிய ரிஷப் பேட் 3, நிக்கோலஸ் பூரன் 4. இந்த 4 பிளேயர்ஸுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். சேஃபஸ்ட் பிக்ல வந்துருவாங்க இந்த 4 பிளேயர்ஸும். அண்ட் தென் பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ரவி பிஸ்னாயும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா டிக்வே சிங் தக்கூர். இவங்க 2 பேர்த்தையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 5 பிளேயர்ஸ் எல்எஸ்ஜில இருந்து. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் கேஎல் ராகுல் 6, டி ஸ்டப்ஸ் 7, அண்ட் தென் விப்ரஜ் நிகாம் 8, அண்ட் தென் பவுலிங்ல மிச்சல் ஸ்டார்க் 9, குல்தீப் யாதவ் 10. இந்த 10 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் 11th ஆப்ஷன்ல சேஸ் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கருண் நாயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்ல இன்னும் கொஞ்சம் சேஃபா போற அப்படின்னா நீங்க அபிஷேக் போரல். ஆக மொத்தத்துல ஜேக் ஃப்ரேசர் மெக்கோக், கருண் நாயர், அபிஷேக் போரல் இவங்க 3 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான டீமா இருக்கும், அதுவும் சேஃபஸ்ட் டீமா இருக்கும். இதுல இன்னும் நீங்க லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ரிஸ்கா நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அக்சர் பட்டேல ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச். அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ரிஸ்கா டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் இட்ஸ் டோட்டலி சேஃபான டீமா இருக்கும். அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக் எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க, அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ்? போத் இன்னிங்ஸா இருந்தாலும் கண்டிப்பா மிச்சல் மார்ஸ் தேவைப்படுவார் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஐடன் மார்க்ரம் 2, நிக்கோலஸ் பூரன் 3, அண்ட் தென் ரிஷப் பேண்ட் 4. இந்த 4 பிளேயர்ஸுக்கும் நீங்க எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கண்டிப்பா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். அண்ட் தென் டேவிட் மில்லர் 5th ஆப்ஷன், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பவுலிங்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்களா ஆவேஸ் கான் 6, அண்ட் தென் டிக்வே சிங் தக்கூர். இந்த 7 பிளேயர்ஸுக்கு எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கேஎல் ராகுல்ஸ் கண்டிப்பா தேவைப்படுவாரு 8, அண்ட் தென் அபிஷேக் போரல் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ஜேக் ஃப்ரேசர் மெக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் சேசிங்ல இந்த 10 பிளேயர்ஸ். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். கிரவுண்டு அது இல்லாம பெரிய கிரவுண்டு ஸ்லோயருக்கு கண்டிப்பா பேட்ஸ்மேன் நிறைய விக்கெட்ஸை கொடுப்பாங்க. ஸோ மோஹித் சர்மாக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க
மோஹித் சர்மாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் விப்ரஜ் நிகாம் கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் குல்தீப் யாதவ் 14. இந்த 14 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். 15th ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டி ஸ்டப்ஸ் அல்லது அக்சர் பட்டேல், கருண் நாயர் அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல இருந்து சர்துல் தக்கூர். இந்த 4 பிளேயர்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 15 பிளேயர்ஸ், அதாவது எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா பிளே பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயரை ஆஸ் ஏ பிளேயரா ஒன் ஆஃப் த டீம்ல ரிஸ்கா மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே இப்போ டெல்லி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாரு மஸ்ட் பிக் அப்படிங்கிற பட்சத்துல கேஎல் ராகுல் 1, டி ஸ்டப்ஸ் 2, அக்சர் பட்டேல் 3. இந்த மிடில் வரக்கூடிய 3 பிளேயர்ஸும் நீங்க மஸ்டா நீங்க ட்ரை பண்ணிக்கணும். அண்ட் தென் 4th ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கருண் நாயரையும் அபிஷேக் போரல் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அசிட்டோஷ் சர்மா கண்டிப்பா தேவைப்படுவார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது. அண்ட் தென் விப்ரஜ் நிகாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு 6. அண்ட் தென் குல்தீப் யாதவ் செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா இவரும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 8th ஆப்ஷன்ல நீங்க மிச்சல் ஸ்டார்க் அல்லது மோஹித் சர்மா இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா டாப்ல வரக்கூடிய 4 பிளேயருமே தேவைப்படுவாங்க. ஸோ மிச்சல் மார்ஸ் 9, ஐடன் மார்க்ரம் 10, நிக்கோலஸ் பூரன் 11, ரிஷப் பண்ட் 12. ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. அண்ட் தென் ஆவேஸ் கானையும் பிரின்ஸ் யாதவ் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டிக்வே சிங் தக்கூர் அல்லது ஆயுஷ் பதோனி இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தனை நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஸோ எல்எஸ்ஜி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ப்ளே பண்ணுங்க. இதுல நீங்க நிக்கோலஸ் பூரனை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிக்கோலஸ் பூரனை டிராப் பண்ற டீம்ல அப்துல் சமாடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் நிக்கோலஸ் பூரன் இயர்லியா விக்கெட் விட்டுட்டார் அப்படின்னா அப்துல் சமாட் பேட்ல இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு 2ல இருந்து ஒரு 3 டீம்ல ரிஸ்கா நிக்கோலஸ் பூரனை தவிர்த்துட்டு அப்துல் சமாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் ரிஷப் பண்டை தவிர்க்கிற டீம்ல டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது டேவிட் மில்லர் கண்டிப்பா ஒரு இம்பாக்டை கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சேசிங்னு வரும்போது மோஸ்ட்லி இந்த 15 பிளேயர்ஸ் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க பிளே பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இப்போ ஐடன் மார்க்ரம் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் 2க்குமே எலிஜிபிளா இருப்பாரு. மிச்சல் மார்ஸ் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. ரிஷப் பண்ட் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்ஜி பவுல் பண்ணும்போது ரவி பிஸ்னாய் ஒரு வைஸ் கேப்டனும் அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது டிக்வே சிங் தக்கூரை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது டேவிட் மில்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ்ல கேஎல் ராகுல கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அக்சர் பட்டேலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் குல்தீப் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நிகாமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மோஹித் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்திர கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.